ஹை கிளாஸ் லோ கிளாஸ் பிரிச்சு வச்சு மாப்பிள்ளை ஒரு லெவலுக்கு மேல தேடுறீங்க. அவர் நம்மளோட மேல இருக்கணும். நம்ம அண்ணன் பொண்ணுக்கு தேடின மாப்பிள்ளையோட நல்லா இருக்கணும். தலை நிமிர்ந்து பார்க்கணும், தலை நிமிர்ந்து பார்க்கணும், தலை நிமிர்ந்து பார்க்கணும், தலை குனிஞ்சு நிக்கிறீங்க நிறைய பேர். ஏன்னா ஏற்கனவே உடைச்ச பணத்துல எப்படி மங்களம் பாடலான்ற மாப்பிள்ளைய தான் நீங்களாம் ஹை கிளாஸ் மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளை நினைக்கிறீங்க. லோ கிளாஸ் ஆரம்பத்துல இருந்தே கஷ்டங்க அவனுக்கு. குழந்தைக்கு முன்னேறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஏறி 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 எங்கேயோ ஒரு இடத்துல தட்டி 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 ஒரு வருஷத்துக்கு உருவாயிருப்பான். மிடில் கிளாஸ் அப்பா ஏதோ ஒன்று கொஞ்சோண்டு உருவாயிருப்பார். அது மேல ஏறி அவன் உடைச்சு முன்னேறணும்னு நினைப்பான். ஹை கிளாஸ் அப்பா ஏற்கனவே பணம் சம்பாரிச்சு வச்சிருப்பாரு. அதுல உட்காந்து ஒரு சேர்ல உட்காந்து மங்களம் பாடின்னு எப்ப எவன் ஓசில சொத்து தருவான் அப்படின்னு யாரோ ஒருத்தன் வெயிட் பண்ற அந்த மாப்பிள்ளைய தூக்கின்னு போய் நல்ல மாப்பிள்ளை அப்படின்னு யாரோ சொன்னோடனே உங்க பொண்ணை கொடுத்து நடு தெருவுல செத்து போய் நொந்து போய் நிக்கிற குடும்பத்துல எத்தனை பேர் இன்னைக்கு இருக்காங்க. இங்க என்ன பிரச்சனை தெரியுமா? பையன் கிட்ட திறமை இருக்கான்னு பாக்குறது இல்ல, பையன் முன்னேறுவானான்னு பாக்குறது இல்ல, பையன் ஏற்கனவே முன்னேறின விடான்னு பாக்குறீங்க. அப்புறம் எப்படிங்க அவனுக்கு எனர்ஜி வரும்? எவன் தான் வாழ்க்கையில அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி முன்னேறி மேல வரானோ